அன்பு தம்பி ஷர்மின் அவர்களுடைய இந்த புதிய முயற்சிக்கு நாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். ஏன்னா இந்த மாதிரி பசங்க தான் பாட்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா தெரிவாங்க. ஒரு பிற்காலத்துல பார்த்தா மிக உயர்ந்த ஒரு இடத்துல சினிமா துறையில வந்திருக்கிற நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வரிசையில இவரும் வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்போட வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். தம்பி ஷர்மின் என்னுடைய செல்லப்பிள்ளை. என்னுடைய அரசு டிவி நடைபெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமே ஷர்மின் தான். ஃபுல்லா எடிட்டிங் எல்லாமே ஷர்மின் தான் பார்த்துப்பாங்க. டோட்டலாவே என்னுடைய பேட்டிகள் எல்லாமே பொதுவாக அத்தனை விஷயம் நம்ம அரசு டிவி எப்போ நான் தொடங்கணும் அப்பதுல இருந்தே ஷர்மினோடு இருந்து பயணித்து எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அதற்கு முதல்ல நன்றி சொல்லிட்டேன். அதே போல பாத்தீங்கன்னா இது போல அங்கிள் இது போல ஒரு படம் ஒன்று பண்ணணும் அப்படின்னா சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே பாத்தீங்கன்னா சரி இடம் கேட்டாப்புல சரி அது என்னுடைய வீடு தான் முழுக்க எடுத்ததுதான். என்னோட வீட்டை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் ஆக்குபை பண்ணாங்க. யாரையும் சாப்பிட உள்ள, யாரும் இங்கே உள்ள, யாரும் இங்கே போட ஃபுல்லா டோட்டலா பாத்தீங்கன்னா அப்ப எல்லாம் இருட்டுலயே தான் இருந்தது. வீடு பாத்தீங்கன்னா இருட்டா ஒரு 7 மணிக்கு பார்த்தா அந்த இது திறக்கும். ஸ்கிரீன் ஃபுல்லா ஸ்கிரீன் போட்டு முடிக்காது. ஏன்னா அந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா டோட்டலாவே பாத்தீங்கன்னா இருட்டு எடுத்துருக்காங்க டோட்டலாவே. ஸோ டோட்டல் ஜன்னல் கிணல் எல்லாமே மூடிட்டாங்க. மூடிட்டு ஒரு 5 நாள் எங்க சிறையில வச்சாங்க குடும்பத்தை. எங்க அப்பா, எங்க சித்தி, எங்க சித்தப்பா, எங்க அக்கா எல்லாருமே. ஏன்னா சாப்பிட கூட வர முடியாது. கீழே வந்தாங்க. இப்போ சாப்பிடும் போது தான் சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. சூப்பர். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தது, அதுக்கப்புறம் எல்லாமே கூட இருந்து என்கரேஜ் பண்ணது தம்பி கோபி அவர்கள். எப்போதும் பார்த்துட்டு அங்க என்னென்ன பண்ணுமோ பசங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணாப்புல. ஹெல்ப் பண்ணிட்டு வேண்டிய சாப்பாடு உதவிலாம் அவங்க தான் பண்ணாப்புல. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தொடங்கணும்னு சொன்னா அதை எப்படி கடைசி வரைக்கும் இருந்து முடிக்கணும். நம்ம கிட்ட காசு இல்லைன்னா கூட பண்ணுவாங்க. ஆனா நம்ம சார்ந்தவர்கள் உதவி பண்ணுவார்கள் என்றது இந்த விஷயத்துல நல்லாவே நம்ம பார்க்க முடியுது. எல்லாருமே ஒவ்வொரு உதவி செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொடக்கம் தான். இது தொடக்கம், ஒரு முயற்சி. அதாவது இளைஞர்கள் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும் என்று சொல்லிதான் இது ஒரு ஸ்டார்டிங். இதே போல நிச்சயமா நம்ம பார்க்கும்பொழுது இவரால மேலும் ஒரு நல்ல பெரிய படங்களை கொடுக்க முடியும் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இது சாதாரணமா எடுக்கிறது முடியல. அதுக்கப்புறம் இந்த எடிட்டிங் ஒர்க்ல இருந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல இருந்து அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாங்க. ஃபைட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது தெரியாது. அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க்ஸ் பத்தி கூட சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். கூட இருந்தா அத்தனை என்னுடைய தம்பிங்க தான். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சரியா? ஆகாஷ் பேர் சொல்றேன். நான் பேர் சொல்லிடுறேன். எல்லாருமே ஒரு 5-6 பேர் இருந்தாங்க.